வணக்கம். நம்ம ஸ்கூல்ல படிச்ச பாடங்கள் எல்லாம் இன்னிக்கும் அப்படியேவா இருக்கு? சான்ஸே இல்ல இல்லையா? ஆனா இந்த பாடத்திட்டத்தை மாத்துறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயமா? இல்ல. இன்னைக்கு நம்ம கல்வி சீர்திருத்தம் அப்படிங்கிற இந்த ரொம்பவே சிக்கலான ஆனா அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த மாற்றத்தோட உடற்கூறியல அலசி ஆராயலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம படிச்சப்போ இருந்த ஸ்கூல், நாம கத்துக்கிட்ட விதம், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி உலகத்துக்கு செட் ஆகுமா? கண்டிப்பா இல்ல. அப்போ நம்ம குழந்தைங்கள வரப்போற காலத்துக்கு தயார்படுத்தணும்னா, நம்ம கல்வி முறையில மாற்றம் கொண்டு வர்றது எவ்வளவு அவசியம்? இந்த கேள்விக்கு பதில் தேடுறதா நம்மளோட முதல் ஸ்டெப். ஓகே, நாம எப்படி இந்த விஷயத்த அணுக போறோம்னு பார்க்கலாம். முதல்ல சீர்திருத்தம்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோ, அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுல இருக்கிற சவால்கள் என்ன, ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டு கடைசியா இது ஏன் ஒரு முடிவே இல்லாத பயணம்னு சொல்லி முடிக்க போறோம். ரெடியா? வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். கல்வி சீர்திருத்தம். இந்த வார்த்தைக்கு பின்னால இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன? கலைத்திட்ட சீர்திருத்தம்னா சும்மா புக்கோட அட்டைய மாத்துற மாதிரி இல்லைங்க. அது உள்ள இருக்கிற மொத்த கதையுமே மாத்தி எழுதுற மாதிரி. அதாவது இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு, நம்ம சமூகத்துக்கு, ஏன் எதிர்காலத்துக்கே என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி கல்வியை மொத்தமா மாத்தி வடிவமைக்கிறது தான் இது. சிம்பிளா சொல்லணும்னா, என்ன சொல்லித் தர்றோம், எப்படி சொல்லித் தர்றோம், ஏன் சொல்லித் தர்றோம், இந்த 3 கேள்விக்குமே புதுசா ஒரு பதில் தேடுறது தான் இந்த சீர்திருத்தம். சரி, இந்த சீர்திருத்தம்னு சொல்றோமே, அப்போ ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள உண்மையில என்னதான் மாறும்? வாங்க அத பார்க்கலாம். இங்க தான் அசல் மேட்டரே இருக்கு. முன்னெல்லாம் டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க, நாம கேட்போம். இப்போ மாணவர்கள் கேள்வி கேட்கிற மாதிரி கல்விய மாத்துறாங்க. மக்க படிக்கிறத விட்டுட்டு ஒரு விஷயத்த ஏன், எப்படின்னு ஆராய்ஞ்சு கத்துக்கிற முறை வருது. வருஷ கடைசியில வர ஒரே ஒரு பரீட்சைய மட்டும் நம்பாம வருஷம் முழுக்க மாணவர்களோட வளர்ச்சிய கவனிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண டெக்னாலஜியும் உள்ள வருது. மொத்தத்துல கல்விங்கிறது ஒரு ஒன் வே ரோடு மாதிரி இல்லாம ஒரு டூ வே டிராஃபிக் மாதிரி ஒரு கலந்துரையாடலா மாறுது. இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஆனா இதையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர்றது ஏன் இவ்ளோ பெரிய கஷ்டமா இருக்கு? அதுக்கு என்ன காரணம்னு இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த சீர்திருத்தத்தோட மையத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கயிறிழுக்கும் போட்டி நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் புதுசா ஏதாவது பண்ணலான்னு புத்தாக்கம் இழுக்குது. இன்னொரு பக்கம் இல்ல நாம இவ்ளோ நாளா பண்ணிட்டு இருந்ததே சரின்னு பாரம்பரியம் இழுக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் இந்த மாற்றத்தை இவ்ளோ கஷ்டமாக்குது. இது நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு உணர்வு தான் இல்லையா? ஒரு பழக்கப்பட்ட பாதையை விட்டுட்டு புதுசா ஒரு வழியில போகும்போது ஒரு சின்ன தயக்கம், ஒரு பயம் வரும்ல. அடுத்து என்ன நடக்குமோன்னு தெரியாத அந்த ஒரு நிச்சயமற்ற நிலைதான் மாற்றத்துக்கு முன்னால நிக்கிற மிகப்பெரிய உளவியல் தடை. பாருங்க, இந்த பயணத்துல ஏகப்பட்ட தடங்கல்கள் இருக்கு. ஒன்னு, இந்த சீர்திருத்தத்தோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு யாராலையும் சரியா கணிக்க முடியல. ரெண்டாவது, டீச்சர்ஸ், பெற்றோர்கள், அதிகாரிகள்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொரு எதிர்பார்ப்பு. இதுக்கு நடுவுல தேவையான பணம், வசதிகள், சரியான ட்ரெயினிங் எதுவுமே இல்ல. போதாக்குறைக்கு அடிக்கடி மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கிறதால டீச்சர்ஸ்க்கே ஒருவித சலிப்பு தட்டிருது. இதெல்லாம் தான் மாற்றத்தோட வேகத்தை குறைச்சிருது. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னா அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? இந்த மாற்றத்தை வெற்றிகரமா கொண்டு போறதுக்கான திறவுகோல்கள் என்னென்ன? அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த மாற்றத்தை ஒரு ஐஸ் கியூப் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. முதல்ல அந்த ஐஸ் கியூப உருக வைக்கணும் இல்லையா? அதுதான் உறையாத நிலை. அதாவது மாற்றம் தேவைங்கிறத எல்லாரையும் உணர வைக்கிறது. அப்புறம் அந்த உருகின தண்ணிய புதுசா ஒரு அச்சில ஊத்தணும். அது மாறும் நிலை. அதாவது புது புது ஐடியாக்களை செயல்படுத்துறது. கடைசியா அந்த புது அச்சில இருக்கிற தண்ணிய மறுபடியும் உறைய வைக்கணும். அதுதான் மீள் உறைதல் நிலை. அதாவது கொண்டு வந்த மாற்றத்தை அப்படியே நிலைநிறுத்துறது. இது ஒரு அவசரத்துல செய்யற வேலை இல்ல, ஒரு திட்டமிட்ட செயல்பாடு. ஒரு வண்டி ஓடுறதுக்கு எப்படி எல்லா பாகங்களும் சரியா வேலை செய்யணுமோ அதே மாதிரி தான் இதுவும். முதல்ல எங்க போறோன்னு ஒரு தெளிவான பார்வை வேணும். அப்புறம் எல்லாரையும் வழிநடத்த ஒரு வலுவான தலைமை அவசியம். இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரோட பங்களிப்பும் இருக்கணும். என்ன நடக்குதுன்னு வெளிப்படையா பேசணும். டீச்சர்ஸ்க்கு தொடர்ந்து பயிற்சி கொடுக்கணும். சரியான வசதிகளையும் செய்து கொடுக்கணும். இது எல்லாம் ஒண்ணுக்கொன்னு சேர்ந்து வேலை செஞ்சாதான் இந்த சீர்திருத்தம்ங்கிற வண்டி தடங்கள் இல்லாம முன்னாடி போகும். சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கலைத்திட்டம், அதாவது நம்ம கரிக்குலம் பத்தின நம்ம பார்வையே கொஞ்சம் மாத்தி பாப்போமா? இங்கதான் நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாடத்திட்டம்ங்கிறது ஒரு கல்லுல செதுக்குன சிலை கிடையாது. காலத்துக்கும் அப்படியே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதனாலதான் சொல்றாங்க, கலைத்திட்டத்தை ஒரு உயிரில்லாத ஆவணமா பார்க்காம ஒரு உயிர் இருக்கிற, வளர்ந்துட்டே இருக்கிற ஒரு விஷயமா பார்க்கணும்னு.
ஒரு மரம் எப்படி புதுசு புதுசா கிளைகள் விட்டு வளருதோ அதே மாதிரி தான் இதுவும். உலகம் மாற மாற, அறிவு வளர வளர நம்ம பாடத்திட்டமும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு பயணம், இதுக்கு ஒருபோதும் முடிவு கிடையாது. இவ்ளோ தூரம் நாம பயணிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான கேள்விதான் நிக்குது. கல்விங்கிறது ஒரு நதி மாதிரி. அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த உண்மையை ஏத்துக்கிட்டு அடுத்து வரப்போற மாற்றத்துக்கு நாம தயாரா இருக்கோமா? யோசிச்சு பாருங்க.